ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு எப்படி வந்து இந்த மாதிரி சன்னமாக பைப்பிங் வந்து இது சன்னமாக இல்லை கொஞ்சம் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலம் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீசஸ் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். 1 by 1 இந்த மாதிரி கிராஸில் வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு சைட் வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து கிளாத் வந்து இருக்க வேணாம். ஏன்னா அப்படி கிளாத் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பேக் சைடில் நமக்கு அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் ஒரு 1/2 இன்ச் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இப்போ நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கிற லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டு 3/4 இன்ச்சுக்குள்ளாக தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் அந்த அளவில் தான் வந்து இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் நான் இன்னும் வந்து விபீஸ் இதெல்லாமே வந்து வைக்கலை. நான் அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே அப்படியே கொக்கி வச்சு தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வைக்காமல் விட்டுருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத் விட்டுருக்கோமோ ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த அளவுக்கு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நெக்கை சுற்றி ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உள்ளார நம்ம வந்து மடிக்கும்போது நமக்கு ஒரே சைஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளாத் இந்த மாதிரி வந்து நீட்டிகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி கிளாத் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம மடிக்கிறப்ப நமக்கு ஒரே சைஸாக வந்து வரும். இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கிற கிளாத்து நம்ம மடிக்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் அந்த மாதிரி மட்டும் விட்டுட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே மடித்து பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மடிக்கிற இடத்துல நடுமதியில் வந்து தையல் போடணும். தையல் வந்து மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி நடுமதியில் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாகவும் எவ்வளோ நல்லாவும் வந்து அந்த பைப்பிங் வந்திருக்கு. பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த துணி வந்து இப்படி திரும்பிட்டு வந்து வராது. ஏன்னா இதை விடவும் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து திரும்பிட்டு வரும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.